இந்த வீடியோல என்னன்னு பார்த்தீங்கன்னா, அங்க ஒரு 3 மாலிக்யூல் வந்து குடுத்துருக்காங்க. 3மே ஈத்தர் மாலிக்யூல். அந்த ஈத்தர் மாலிக்யூல் பார்த்தீங்கன்னா, ஹைட்ரஜன் அயோடைடு கூட எப்படி ரியாக்ட் ஆகுன்றத பத்தி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகேவா? இது வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்கால், ஃபீனால், ஈத்தர் சாப்டர் வந்து இருக்குது. அதுல பார்த்தீங்கன்னா, ஈத்தரோட பார்ட் வந்து நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா தான் நமக்கு வந்து இருக்கும். அதுல மெயினா சொல்லப்போனா ஒரு 3 ரியாக்ஷன் தான் நமக்கு வந்து இருக்கும். ஒண்ணு வந்து டீஹைட்ரேஷன் ஆஃப் ஆல்கஹால். டீஹைட்ரேஷன் ஆஃப் ஆல்கஹால் வந்து பண்ணும்போது நமக்கு வந்து ஈத்தர் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வில்லியம்சன் ஈத்தர் சிந்தசிஸ். 3வது ஈத்தர் ரியாக்ஷன் வித் ஹைட்ரஜன் அயோடைடு. இந்த 3 தான் மெயின் ரியாக்ஷன் வந்து இருக்குது. அந்த 3மே நமக்கு வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுலேயும் நமக்கு வந்து நிறைய ரீசனல் கொஸ்டின் கேட்கறது வந்து மோர் பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. அப்போ என்ட்ரன்ஸ் எக்ஸாமும் நமக்கு வந்து என்சிஆர்டியும் ரீசனல் கொஸ்டின் வந்து நம்ம வந்து ரொம்ப மோர் இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுப்பாங்க. அப்போ இந்த பார்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போர்டு எக்ஸாம்லையும் காம்படிட்டிவ் எக்ஸாம்லையும் 1 or 2 கொஸ்டின் வந்து கேட்கறது வந்து மோர் பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. ஓகே, அது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த 3 மாலிகுல்ல ஈத்தர் வந்து நமக்கு வந்து எப்படி ரியாக்ட் ஆகுது நம்ம வந்து பார்க்க போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரோபாக்சி ப்ரோபேன். ஓகே, அப்போ ப்ரோபாக்சி ப்ரோபேனோட ஸ்ட்ரக்சர் நமக்கு எப்படி இருக்கும்? CH3 CH2 CH2 O CH2 CH2 CH வந்து நமக்கு வந்து இருக்குது. இஸ் கரெக்ட். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? இது வந்து நமக்கு வந்து ஹைட்ரஜன் அயோடைடு வந்து ரியாக்ட் பண்ண போறோம். அப்போ ஹைட்ரஜன் அயோடைடு வந்து எப்படி நமக்கு வந்து டிசோசியேட் ஆகும்? H+ ஆகும் I- ஆகும் நமக்கு வந்து டிசோசியேட் ஆகுது நம்ம வந்து வச்சுப்போம். ஓகே, அப்போ நமக்கு என்ன ஆகும்? இங்க வந்து ஆக்சிஜன் வந்து இருக்குது. ஆக்சிஜனுக்கு வந்து எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வந்து அதிகமா இருக்குது. அப்போ என்ன பண்ணுறதுன்னா அந்த ரெண்டு பக்கத்துல இருக்கிற கார்பன்ல இருந்தும் எலக்ட்ரான்ஸ் வந்து அது வந்து கேட்கும். அப்போ எந்த கார்பன் வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து டொனேட் பண்ணுதோ அந்த கார்பன் பாசிட்டிவ் சார்ஜ் வந்து வந்துடும். அந்த கார்பன்ல அயோடின் போய் நமக்கு வந்து ரியாக்ட் ஆகிடும். ஆக்சிஜன் எலக்ட்ரான் எடுத்துட்டு மைனஸா மாறும். அங்க நம்ம போய் H+ வந்து நமக்கு வந்து ரியாக்ட் ஆகும். இஸ் கரெக்ட். அப்போ நமக்கு வந்து எந்த ஈத்தருக்கு ரெண்டு பக்கத்துல இருக்கிற ஆர் குரூப்ல எந்த ஆர் குரூப்புக்கு எலக்ட்ரான்ஸை டொனேட் பண்றதுக்கு மோர் பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. இங்க பாத்தீங்கன்னா ரெண்டு பக்கம் நமக்கு வந்து சேம் குரூப் தான். அப்ப சேம் எஃபெக்ட் தான். ரெண்டுக்குமே வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரான்ஸை டொனேட் பண்ணக்கூடிய ப்ராப்பர்ட்டி ஈக்குவல் சான்ஸ் வந்து நமக்கு வந்து இருக்குது. அப்ப ஏதோ ஒரு கார்பன் வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து டொனேட் பண்ணதா வச்சுப்போம். அப்ப இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கார்பன் எலக்ட்ரான்ஸை டொனேட் பண்ணுச்சு அப்படின்னா ஆக்சிஜன் மேல வந்து ஹைட்ரஜன் வந்து ஆட் ஆகும். இந்த கார்பன்ல அயோடின் வந்து ஆட் ஆகும். அப்ப நமக்கு என்ன கிடைக்கும் பாத்தீங்கன்னா புரோப்பனால் வந்து கிடைக்கும். ஒரு காம்பவுண்ட் நமக்கு என்ன கிடைக்கும்? புரோப்பனால் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். இன்னொரு காம்பவுண்ட் வந்து நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அயோடோப்ரோபேன் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். CH3 CH2 CH2 அயோடைடு வந்து நமக்கு வந்து கிடைக்கும். ஓகே, இஸ் இட் கரெக்ட்? இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா ரெண்டாவது வந்து எடுத்துப்போம். ஓகே, அப்போ செகண்ட் ஒன் நமக்கு என்ன கொடுனா மீத்தாக்சி பென்சின் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ மீத்தாக்சி பென்சின் நமக்கு எப்படி வரும்? இங்க நமக்கு என்ன பார்த்தீங்கன்னா OCH3. அப்போ மீத்தாக்சி ப்ளஸ் வந்து நமக்கு வந்து பென்சின் வந்து இருக்குது. ப்ளஸ் இங்க நமக்கு வந்து ஹைட்ரஜன் அயோடைடு வந்து போடுறோம். இப்போ நமக்கு வந்து இது வந்து நமக்கு வந்து ஆக்சிஜன். இங்க ஆக்சிஜன் நம்ம என்ன பண்ணுது? எலக்ட்ரான்ஸ் ரெண்டு கார்பன்ல இருந்து கேட்கும். அப்ப யார் கொடுப்பா? பென்சின் ரிங்ல இருந்து எலக்ட்ரான்ஸ் வந்து போறதுக்கு சான்ஸே கிடையாது. ஏன்னா பென்சின் ரிங் வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் எஃபெக்ட். அது எலக்ட்ரான் வந்து வித்ட்ரா பண்ணுமே தவிர டொனேட் பண்றதுக்கு வந்து பாசிபிலிட்டிஸே கிடையாது. அப்போ இந்த மெத்தில் குரூப் தான் நமக்கு வந்து பிளஸ் எஃபெக்ட் வந்து இருக்குது. எலக்ட்ரான் டொனேட்டிங் நேச்சர். அப்போ இந்த கார்பன் எலக்ட்ரான்ஸ் வந்து நமக்கு வந்து டொனேட் பண்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்போ ஃபீனாக்சைடு அயன் வந்து நமக்கு எனக்கு மைனஸ் சார்ஜ் வந்து வரும். அப்போ நமக்கு என்ன இங்க வந்து OH வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகும். பிளஸ் நமக்கு என்ன மெத்தில் அயோடைடு வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகும். ஓகே, மெத்தில் அயோடைடு வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகும். அப்போ நெக்ஸ்ட் தேர்ட் ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா பென்சைல் எத்தில் ஈத்தர் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நல்லா நோட் பண்ணிக்கங்க. பென்சைல் அப்படின்னா நமக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பென்சின் ரிங் போட்டு மேலே எனக்குன்னா ஒரு CH2 வந்து நமக்கு வந்து இருக்கும். இதுக்கு பேர் தான் நமக்கு வந்து பென்சைல். ஓகே, அப்படின்னா CH2O எத்தில் கொடுத்துருக்காங்க இல்லையா? எத்தில்னா CH2 CH வந்து நமக்கு வந்து இருக்கும். இதுதான் பென்சில் எத்தில் ஈத்தர். ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணிடுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா டைரக்டா என்ன பண்ணுவீங்கன்னா ஒரு பென்சின் ரிங் வந்து போடுவீங்க. ஒரு பென்சின் ரிங் வந்து போட்டாச்சு. அப்புறம் ஈத்தர்னு சொல்லிட்டு இங்க வந்து OCH2CH வந்து போட்டுருவீங்க. இது தப்பான ஸ்ட்ரக்சர். இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் போட்டீங்கன்னா உங்களுக்கு ப்ராடக்ட்டே நமக்கு வந்து மாறிடும். அந்த பென்சைல நீங்க வந்து கவனமா இருங்க. பென்சைல் ஆல்கஹால், பென்சைல் குளோரைடு, அதுல நீங்க வந்து கவனமா இருங்க. பென்சைல் அப்படினாலே CH2 வந்து நமக்கு வந்து வரும். இங்க நமக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்க ஆக்சிஜன் HCl கூட வந்து நமக்கு வந்து ரியாக்ட் பண்ண போறோம் இல்லையா? HCl கூட வந்து ரியாக்ட் பண்ண போறோம். இப்போ இங்க ஆக்சிஜன் வந்து இப்போ ரெண்டு கார்பன்ல இருந்து எலக்ட்ரான்ஸ் வந்து கேட்கும். அப்போ யார் கொடுக்கறதுக்கு வந்து மோர் பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இங்க வந்து பார்த்தீங்கன்னா இது மைனஸ் எஃபெக்ட் வந்து இருக்கு இல்லையா? அப்போ மைனஸ் எஃபெக்ட் என்ன பண்ணும்? இந்த கார்பன்ல இருந்து எலக்ட்ரான்ஸ் வந்து பென்சின் ரிங் ஆல்ரெடி உள்ள வந்து வாங்கியிருக்கும். அப்போ இந்த கார்பன் வந்து எலக்ட்ரான்ஸை டொனேட் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் கிடையாது. அப்போ இந்த கார்பன் தான் எலக்ட்ரான்ஸ் வந்து நமக்கு வந்து இங்கே டொனேட் பண்ணும். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா பென்சைல் ஆல்கஹால் O- வந்து இருக்குது இல்லையா? அப்போ நமக்கு வந்து அங்கே H+ போய் நமக்கு வந்து அட்டாக் பண்ணும். அப்போ நம்ம அட்டாச் ஆகும். ஸோ வந்து பென்சைல் ஆல்கஹால் ப்ளஸ் நமக்கு என்ன கிடைக்கும்னா எத்தில் அயோடைடு வந்து நமக்கு வந்து கிடைக்கும். CH3 CH2 அயோடைடு எத்தில் அயோடைடு வந்து நமக்கு வந்து கிடைக்கும். ஓகே, ஸோ இது வந்து நமக்கு வந்து ஒரு சிம்பிளான ரியாக்ஷன் தான். அங்கே ஆக்சிஜன் வந்து இருக்குது. அப்போ ஆக்சிஜனுக்கு வந்து எந்த கார்பன் வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து டொனேட் பண்ணுதோ அங்கே போயிட்டு நமக்கு வந்து அயோடின் வந்து நமக்கு வந்து ஜாயிண்ட் ஆகும். ஆக்சிஜன் மேலே ஹைட்ரஜன் போய் நமக்கு வந்து ஜாயிண்ட் ஆகும். ஓகே, ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிளான ரியாக்ஷன். இதை பேஸ் பண்ணி கண்டிப்பாக உங்களுக்கு காம்படிட்டிவ் எக்ஸாமில் மினிமம் ஒரு கொஸ்டின் தான் நமக்கு வந்து இருக்கும். இதுல வந்து 3 இருக்குது. ஒன்று வில்லியம்ஸ் ஈத்தர் நிறைய ரீசனல் கொஸ்டின் வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்போ அந்த ரெண்டுல வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு டாபிக் ஒரு டாப்பிக்கை யூஸ் பண்ணி கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம்லையும் கொஸ்டின்ல வரும். போர்டு எக்ஸாம்லையும் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கொஸ்டின் வந்து இருக்கும்.